இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. நேற்றைய தினம் அரசுக்கே லீவ் விட்டுட்டாங்களா, அமைச்சர்களே வேலையில் செய்யலை அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு நமக்கு தெரியும், அது எப்படி சார் பார்க்குறீங்க? இத்தனை நாள் கோமாவில் இருந்தாங்க. அவங்க அண்ணன் பையன் வந்து சினிமாவுக்கு போகும்போது, சினிமா நடிக்கும் போதெல்லாம் இவங்க கோமாவில் இருந்தாங்க. 5 வருஷமாக கோமாவில் இருந்தாங்க. கோமானா என்ன, ஒரே நாளில் எழுந்திரிச்சு கூட டைம் ஆகும். அது ஒரு 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துக்கு அப்புறம் கோமாலேருந்து வெளியே வருவோம். 21, 26 அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணாங்க? மாமன்னன் படம் வரும்போது என்ன பண்ணாங்க? படம் போலன்னு தெரிஞ்ச உடனே மறுநாள் காலை பிஆர் வேலை சிஎம் எடுத்துருவார். காலையில் இவரே வாக்கிங் போவாராம், அப்படியே மாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணுவாரா, என்ன படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குங்க அப்படின்னா, இன்னும் பார்க்காம இருக்கிறீங்களா, மரியாதை போய் டிக்கெட்டை கொடுத்து வாங்குன்னு. அடுத்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, அமைச்சராக நான் இவ்வளோ இதை பண்ணிட்டேன், அடுத்த அமைச்சர்லாம் நீங்கள் பண்ணீங்களான்னு அடுத்த அமைச்சர்களுக்கான டார்கெட்டு. எத்தனை நாள் வாக்கிங் போகிற சீன் நடந்திருக்கு. அப்படி போகும்போது சமூக நலத்துறையில் என்ன நடந்தது, மருத்துவத்துறையில் என்ன நடந்தது, அதில் என்ன நடந்தது, ஒரு கேள்வி கேட்டது சொல்லு பார்ப்போம். ஒருத்தர் வந்து அமைச்சராகவும் இருக்கலாம், சினிமாவும் நடிக்கலாம், அவர் நடிக்கணும், என்னென்ன கூவுனாங்க. இப்போது படம் தான் ரிலீஸ் ஆகுது, அவர் நடிக்கலை, இதுக்கும் கூவுறாங்க. என்ன பேசுகிறாரு, நாங்களாம் மாணவர்கள் கிடையாது, நாங்களாம் முடிச்சிட்டோம், ஆனால் நீட்டு தேர்வு எழுதுகிறவங்களுக்காக நாங்கள் சப்போர்ட்டுக்காக இந்த போராட்டம் பண்ணுறோம். கேரளாலேருந்து வராங்க, ஆந்திராலேருந்து வராங்க, ஹைதராபாத்லேருந்து வராங்கன்னு பேசுகிறாரு. ஐயா கரெக்டு, முதல்ல தமிழ்நாட்டுக்காரன் போராடுறானான்னு பாரு. இவங்க ஆக்கப்பூர்வமான போராட்டக்காரர்கள் அல்ல. இதை நம்பி வினா போகிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை, தயாராகாதீங்கன்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். இது மக்களை திசை திருப்புற விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம், சரியா? என்றைக்கு அது திசை திரும்பிச்சு, ஆர்டர் வரைக்கும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் போக மாட்டேன்னு ஒரு குரூப் உக்காந்ததில்ல, அன்னைக்கு பிரச்சனை நடந்தது. திரு விஜய் அவர்கள் அடுத்து கர்நாடக முதலமைச்சரை போய் கர்நாடகாலே சந்திக்க போகிறாராம். இது ஒரு எப்படி பார்க்குறது, இது பின்னாடி இருக்க அரசியல் என்ன? நான் கேள்விப்பட்டேன், இவன் நேரடியாக போகணும்னு ட்ரை பண்ணுறாரு. இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பலன் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். மனஸ்தாபங்கள்லாம் இல்லாமல் கட்சியை நான் மறுபடியும் சரி செஞ்சு காட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த எடப்பாடி சொல்லியிருக்காராம். இருக்கிற கட்சியில் எதிர்க்கிறவனால நான் வெளியே அனுப்பிடுவேன். அப்போ மனஸ்தாபம் இருக்கவன் எங்கே உள்ளே இருப்பான்? மனஸ்தாபம் உனக்கு இருக்கா, வெளியே போ. மனஸ்தாபம் ஒன்று இருக்கா, வெளியே போனோடனே நான் மட்டும் இருக்கேனா? இப்போ பேர் மனஸ்தாபம் யாருமே தள்ளுபடி, அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிரம் டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் தேவா. சார், திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் அரசுக்கே லீவ் விட்டுட்டாங்களா, அமைச்சர்களே வேலையில் செய்யலை அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு நமக்கு தெரியும், அது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ நல்ல நேர்மையான கேள்வி கேட்டிருக்காங்களப்பா, அவங்க பாராட்டுங்க. இத்தனை நாள் கோமாவில் இருந்தாங்க. அவங்க அண்ணன் பையன் வந்து சினிமாவுக்கு போகும்போது, சினிமா நடிக்கும் போதெல்லாம் இவங்க கோமாவில் இருந்தாங்க. 5 வருஷமாக கோமாவில் இருந்தாங்க. கோமானா என்ன, ஒரே நாளில் எழுந்திரிச்சு கூட டைம் ஆகும். அது ஒரு 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துக்கு அப்புறம் கோமாலேருந்து வெளியே வருவோம். திருப்பி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா திருப்பி ஃபேமிலியில் யாராவது வந்துட்டாங்கன்னா கோமாக்கு போயிடுவாங்க. அது தொட்டு நடக்கிற விஷயம் தானே. குடும்ப வியாதி. அப்போ குடும்ப வியாதின்னு சொல்ல, அப்புறம் கட்சி வியாதின்னு வேணால் சொல்லலாம். கட்சி புரியுதா? பரவாயில்ல, அக்கா கனிமொழியாவது வந்து இந்த மாதிரி இருக்கா, அப்படி இருக்குன்னுலாம். எனக்கு இது அப்படியே சொல்லும் போதில் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த 21, 26 அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணாங்க? மாமன்னன் படம் வரும்போது என்ன பண்ணாங்க? காலையில் அதாவது இவங்களா ரசிகர் தானாக வாங்கிட்டு போகிறாங்க, அவங்கவுங்க வேலையை நான் இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் கேட்டுட்டோன்னு முன்னாடியே அறிக்கைலாம் விட்டாங்க. ஓகேவா? இவங்க ஒரு நாள் படம் போலன்னு தெரிஞ்ச உடனே மறுநாள் காலை பிஆர் வேலை சிஎம் எடுத்துருவாரு. பிஆர்னா என்ன? பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு இவங்களே இறங்கிடுவாங்க. காலையில் இவரே வாக்கிங் போவாராம், அப்படியே மாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணுவாரா, என்ன படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குங்க அப்படின்னா, பார்த்தீங்களான்றது வந்து
முதலமைச்சருடைய கேள்வி யாருக்கு? திமுக காரனுக்கு. ஓகேவா, இன்னும் பார்க்காம இருக்கிறீங்களா, மரியாதை போய் டிக்கெட்டை கொடுத்து வாங்குன்னு. அடுத்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, அமைச்சரா நான் இவ்வளோ இதை பண்ணிட்டேன், அடுத்த அமைச்சர்லாம் நீங்கள் பண்ணீங்களான்னு அடுத்த அமைச்சர்களுக்கான டார்கெட்டு. மொத்தம் துறை ரீதியான கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்க. நீ ஒரு விஷயம் சொல்லு, எத்தனை நாள் வாக்கிங் போகிற சீன் நடந்திருக்கு, எத்தனை ஆமா. நாளில் வேணும்னா கூட இந்த மாதிரி கூட்டு போகலாம். பண்ணலாம். அப்படி போகும்போது சமூக நலத்துறையில் என்ன நடந்தது, மருத்துவத்துறையில் என்ன நடந்தது, அதில் என்ன நடந்தது, ஒரு கேள்வி கேட்டது சொல்லு பார்ப்போம். அப்படி இருந்தா ஏன் இன்னைக்கு ஆட்சியில் விட்டு இறங்கியிருக்க போறாங்க? ஆமா. அது லாஜிக். அவங்க ஆட்சி அமைச்சதே ஆப்பனண்ட் அதிமுக வீக்கா இருக்குன்னு தான். புரியுதா? அவங்க ஆட்சி அமைக்கணும்லாம் கொடுக்கல, அது முதல்ல புரிஞ்சுக்கா. ஓகே, சரி, இது ஒரு பக்கம். அதில் ஒரு மூர்த்தி யார், அந்த பத்திரப்பதிவு வகை வகையாக எப்படி கொள்ளடிக்கலான்னு நினச்சவர். ஓகேவா, அதாவது சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா, அப்போலாம் ஒரு 2 ஏக்கருக்கு மேலெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் அமைச்சருக்குன்னு போவோம். அதிமுக அதுக்கு முந்தின நம்மால் மூர்த்தி வந்த உடனே பண்ணிட்டாரு, சென்ட்டுன்னு மாற்றுங்கன்ட்டாரு. ஓஹோ, சென்ட்டுன்னு போட்டேன்னா 50 சென்ட்லேருந்து நீ எவ்வளோ சென்ட் கம்மியாக போட்டாலுமே அது வந்து கட்டிங் ஐயாக்கு போயிடணும். ஓஹோ, சரி, அவ்வளோ திறமையான ஆளு. அவர் பேசின பேச்சு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, என்ன சொன்னாரு? ஐயா உதயநிதி அவர் இப்போ ஒரு மா நடிகரை திரையுலகம் இறக்கக்கூடாது, திலகத்தை இறக்கிட்டீங்களே. அவர் வந்து சட்டத்துறை அமைச்சராக வந்தார்னு நினைக்கிறேன், ரகுபதி. அவர் என்ன சொல்றாரு, நான் சட்டத்துறை அமைச்சராக இருந்தேன், நான் சொல்றேன் ஒருத்தர் வந்து அமைச்சராகவும் இருக்கலாம், சினிமாவும் நடிக்கலாம், அவர் நடிக்கணும். என்னன்னா கூக்குனாங்க. இப்போ படம் தான் ரிலீஸ் ஆகுது, அவர் நடிக்கல, இதுக்கும் கூறாங்க. எனக்கு புரியல. ஒருத்தான் படம் ஓடவும் இல்லை, அது ஒளியும் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, பொட்டிக்குள்ள போய் ஒளியும் இல்லை, அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததுக்கே நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க. என்னது, அது ஓடுற படம், அவங்க ரசிகர் படம், ஏதோ பார்க்குறானு மக்கள் தண்ணெளிச்சா கூட்டம் கூட்டமா போய்கிட்டு இருக்காங்க தேட்டருக்கு. ஏதோ பார்க்குறானு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க தோணுது. கேட்டால் நம்ம ஒருதலை பட்சமாக பேசணுன்றாங்க. மக்களுக்கு தெரியும் சார், நம்ம நேர்மையா பேசுறோம். உடனே சரி, எனக்கு அதான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் அரசியல் மட்டுமே பண்ண தெரிஞ்சு பழகணுவீங்களா? தூங்கி இருந்தானே என்னத்த சொல்லலாம், இது அவங்க மனசாட்சி குத்துறது இல்லையா? எனக்கு ஒன்றுமே புரியல. மனசாட்சி குத்துதா? குத்தாதான்னு கேட்குறேன். இவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குமா? என்ன கர்மம், அது எது ஒரு கர்மமோ தெரியல. ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் நிறைய விஷயம் டிபேட்லாம் பேசுவாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா பல விஷயம் பல தடவை சூப்பரா பேசுவார் சார். அதாவது மெரினால போராட்டம் பண்றதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, கொத்து கொத்தா மாணவர் போனாலே வந்து காவல்துறை கேட்கறாங்க. ஆனா இதே மாணவர்கள் வந்து ஜனநாயகம் படத்துக்கு தேட்டருக்கு போய் கொத்து கொத்தா போனா மட்டும் அலோவ் பண்றாங்களே, இது என்ன அரசு அப்படின்னு கேட்கிறாரு. கோட்டீஸ்வரன் என்ன சொல்றாரு, மெரினாவை திறந்து விடுங்க, எல்லாம் ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணுன்னு சொல்றாரா? ஆமா, அதுக்காக தான் அர்த்தம். அது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. இப்போ நான் இன்னொரு பதிவு சொல்றேன். அதாவது அந்த போராட்ட களத்துல பங்கேற்றவர் டிவி டிபேட்ல வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு, நாங்களாம் மாணவர்கள் கிடையாது, நாங்களாம் முடிச்சிட்டோம், ஆனால் நீட்டு தேர்வு எழுதுறவங்களுக்காக நாங்கள் சப்போர்ட்டுக்காக இந்த போராட்டம் பண்ணுறோம். இப்போ கூட நான் போயிட்டு வந்தேன், கேரளாலேருந்து வராங்க, ஆந்திராலேருந்து வராங்க, ஹைதராபாத்லேருந்து வராங்கன்னு பேசுகிறாரு. ஐயா கரெக்டு, அவங்களாம் அவன் ஸ்டேட்டில் போய் போராட்டம் தானே பண்ணோம், ஏன் ஸ்டேட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணலான்னு எனக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அங்கே இருக்கவன் எவனும் கேட்கல. சரி, ஓகேவா. கோட்டீஸ்வரனுக்கு பதில் என்னன்னா, முதல்ல தமிழ்நாட்டுக்காரன் போராடுறானான்னு பாரு, இங்க இருக்க போராட்டம். அதுக்கப்புறம் ஹிந்தி தெரியாத போடான்னு சொன்ன குரூப் எல்லாம் ஆசாதேந்து அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுங்களா? தெரிஞ்சே தெரியும். நீ அன்னைக்கு இவன் இருந்தானா ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி திணிப்பிடா, வெங்காயண்டாவும் வல்ல பூண்டுடான்னு இவங்க. இப்போ அங்கே இங்கே கோஷமே ஆசாத்தின்னு போடுவீங்க. என்னது, தமிழில் கோஷம் போட தெரியாதா? விடுதலைன்னு சொல்லியிருக்கலாம். நான் அதான் கேட்குறேன், நான் ஒன்று தமிழில் சொல்ல, என்னத்துக்கு விடுதலை? ஆசாத்தின்னா என்ன, விடுதலைன்னா என்ன? நீ என்ன கேட்குற? நீட்டுக்கு தேவையில்லைன்றாங்க. என்ன அதுக்கு என்ன போராட்டம், இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? இதை நான் சொல்கிறது, சரி, நான் போராட்டத்தை வந்து விமர்சிக்கிறேன், இவங்களை சொல்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம், ஆமான்னே சொல்கிறேன். ஏன்னா தைரியமாக எவனும் சொல்ல மாட்டான்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆளுங்கட்சியில் கூட சொல்ல போகிறது இல்லை, நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க ஆக்கப்பூர்வமான போராட்டக்காரர்கள் அல்ல. இதை நம்பி வினா போகிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை, தயாராகாதீங்கன்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். இது ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காததோ அவங்க விருப்பம். ஏன் எப்படி இந்த போராட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க? உள்ளூரில் முசல் பிடிக்க முடியலாம், வெளியூரில் போய் ஏரோப்ளைன் பிடிச்சாங்களான்னு இங்கேருந்து ஒரு அம்மா டெல்லிக்கு போய் உக்காந்துருக்கு. ஓகேவா. சரி, இதில் வேறு என்ன ஆயிடுச்சுன்னா,
இங்கே வந்து எதிர்ப்பு, அங்கே வந்து ரிசல்ட்டுக்கு தான் அமைச்சரை மாற்றணும்னு. நீட்ல கொஞ்சம் சீர்திருத்தங்கள் கொண்டு வாங்கன்றது மாதிரி டெல்லியில போராடுறாங்க. இங்க வந்து டோட்டல் பேன். நான் சொல்றேன், அவன் கேட்கறதுல என்ன லாஜிக்னு தெரியல. ஏதோ போட்டான், ஒரு 10 கோடி பேர் 20 கோடி பேர் மெம்பர் ஆயிட்டாங்கன்னு. ஆமாம், ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணி பில்டப் பண்ணுகிறானுங்க. ஓகேவா? ஒருத்தனுக்கு என்னன்னு உள்ளே போய் கேள்வி கேட்டால் தெரிய மாட்டேங்குது. நீட் ஒன்று எக்ஸ்பிளனேஷன் சொல்லுனா என்னன்றான், யார் மினிஸ்டர் சொல்லுனா சொல்ல மாட்டான், எவன் என்ன பண்ணியிருக்கு எது நடந்திருக்குன்னா கிடையாது. சரியா? சரி, நம்ம வந்து நான் ஜல்லிக்கட்டு நேரடியாக பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஜல்லிக்கட்டை நான் கொச்சப்படுத்துகிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். பாதி பேர் உண்மையான மனசோட வந்தாங்கன்னா, பாதி பேர் நான் வரணுமே, இந்த இடத்துல போய் என்ஜாய் பண்ணோம், இந்த குரூப் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும், அப்படி தான் வந்தாங்க. என்னது, அன்றைக்கி எத்தனை பேஜ் ஓவர் நைட்டில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் உருவாச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த எத்தனை பேஜில் அதுலேருந்து ஃப்யூச்சரில் அது ஒரு பால் பேக் பிஸ்னஸ் ஆகும், இல்லை வேறு ஏதாவோ கன்வெர்ட் ஆச்சுன்னு தெரியுமா? சரி, இது மக்களை திசை திருப்புற விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். சரியா? என்றைக்கு அது திசை திரும்பிச்சு? ஆர்டர் வரைக்கும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் போக மாட்டேன்னு ஒரு குரூப் உக்காந்ததில்ல, அன்னைக்கு பிரச்சனை நடந்தது. நீங்கள் என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தேன். அதாவது என்றைக்குமே போராட்டத்தில் யாரோ ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுறவங்க உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அது போக 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 வேற ஒருத்தன் கைக்கு போயிடுது. அது அரசாங்கம் பயப்படுறாங்க. இந்த மாதிரி மாணவர்கள் வந்து வழி மாறி போயிடக்கூடாது, தவறக்கூடாதுன்றத பார்க்குறாங்க. அதுக்காக தான் அரசாங்கம் இந்த மாதிரியான மெரினாவில் நீங்கள் தடை வேண்டாம், இதை செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணன் கோடீஸ்வரனுக்கு எங்கேருந்து இதில் வந்து அவர் வீடு கொடுக்க சொல்லு, அவர் வீட்டில் உட்காந்து போராட்டம் பண்ண யார் வேணாம்னு சொல்ல போகிறாங்களா என்ன? நீ ஏன் யார் எங்கே கொடுக்கணுன்றது ஒன்று. இன்னொன்று, அவங்க ஏற்கனவே கேட்ட இடத்த கொடுத்துட்டாங்க. என்னது, கேட்ட இடத்த கொடுத்துருக்காங்க. அதுக்கே உங்களுக்கு ஆள் இல்லைன்னு ஹைதராபாத்லேயும் கேரளாலையும் கூப்பிட்டு வந்துருக்கிறான்ட்டு அவனே போராட்ட கடத்தில் இருக்கிறவனே. புரியுதா? அப்புறம் நீ என்ன இருக்க, உள்ளூரில் முதல்ல பிடிங்க, ஆளை கொடுங்க. இன்னொரு சார், இப்போ திமுக தான் இப்போ நீட்டு அந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ரகசியம் வச்சுருக்கேன், செங்கலை காட்டினது, முட்டையை காட்டினது, அப்புறம் கையெழுத்து, இதெல்லாம் சொன்னதே இவங்க தான். ஆனால் இப்போ மறுபடியும் போராட்டத்துக்கு கூப்பிடுறதும் இவங்க தான். என்ன சார், எப்படி எடுத்துக்கிட்டு ரகசியம் வச்சிருப்பாங்க சொல்லு? அவங்க தான் சார் ஆட்சிக்கு கொண்டு இப்படி சொல்லி சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வர்றது எங்களுடைய ரகசியம். வந்த உடனே இதோ பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம்னு சொல்லி ரகசியம் இல்லை, மோசடி. அதுதான் அவங்க ரகசியம். தொன்று தொட்டு செய்கிற ரகசியம் அவங்களது வந்து அதுதான். ஓகேவா? இவங்க சரி, நான் நல்ல விஷயங்கள் இருக்குன்னா நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறோம். நீங்கள் எதாவது செய்யுங்களேன். ஏன் இதை வச்சு நீட்டுன்றத ஒரு விஷயத்தை வச்சு, நீட்டுன்றது நம்ம ஏற்கனவே நேற்று வீடியோவில் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கிறோம். இது வேணும் வேணான்றது அதை எழுதுகிற மாணவர்கள் வந்து சொல்லிட்டோம். அதில் அவன் சொல்கிறான், அந்த பேட்டியில் சொல்கிறவன், நாங்கள் எழுதி ஃபெயில் ஆனவங்களாம் வந்து பாஸ். ஏன் ஃபெயில் ஆகிற, என்ன மார்க்குன்னு சொல்லவே மாட்டே. இப்போது 100 மார்க்கில் இப்போ டாக்டர் படிப்பு என்ன மாதிரியான படிப்பு? ஏரிய படிப்பு அப்படின்னா 80 மார்க் 90 மார்க் எடுக்கிறோம் படிக்கணுமா, 50 மார்க் எடுக்கிறோம் படிக்கணும்னு சொல்கிறியா? நல்லா நல்ல நாலேஜ் இருக்கவங்க தான் படிக்கணும். அதை படிக்கணும். அதுக்கு தானே அதுக்கெலாம் அந்த கிளாஸஸ் வச்சுருக்காங்க. நீ வந்து ஃபெயில் ஆன அப்படின்ற, ஃபெயில் ஆனால் இப்போ எவ்வளோ மார்க் ஃபெயில் ஆன நீ, அப்போது உன்னால் முடியலன்னா நீ படிக்க அதுக்கான சரி. இன்னொன்று சொல்கிறேன், இதில் படிக்க முடியாதவங்களா இருந்தாலும் பணம் செலவழிக்கிறவங்களா இருந்தால் கோச்சிங் சென்டரை வச்சு 2-3 வருஷம் ட்ரை பண்ணுறாங்க. புரியுதா? அப்போ நீ படிச்சே பாஸ் ஆனால் உனக்கு உண்டு, இல்லைனா இல்லை. இதுதான் ரியாலிட்டி. இவர்களெல்லாம் வந்து போராடுற மாதிரியும் அவன் வேலையை அடுத்த வேலையை பார்த்துருவான். புரியுதா? நீங்கள் எப்படி இதை வந்து கொண்டு வரீங்கன்னு எனக்கு தெரியலை. இன்னொன்று, வேணான்னா ஏன் வேணாம் கிளியராக சொல்லுங்கள், கிளியராக வாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குது அது முதல்ல அந்த மாணவர்கள் சொல்லட்டும், அந்த துறையில் இருக்கவங்க பண்ணட்டும். நீங்கள் பேச வேண்டான்றது தான் என்னுடைய இது கருத்தாக இருக்குது. ரைட் சார். அதே மாதிரி அடுத்தபடியாக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அடுத்து கர்நாடக முதலமைச்சரை போய் கர்நாடகாலே சந்திக்க போகிறாராம். இது ஒரு எப்படி பார்க்குறது, இது பின்னாடி இருக்க அரசியல் என்ன? கேள்விப்பட்டேன். அது நடந்தால் இது ஒரு பெரிய சந்திப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணீர் பிரச்சனை இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் போய் இன்னொரு முதலமைச்சர் சந்தித்ததில்லை. ஏதாவது துறை வேறு ஏதாவது ஒரு மீட்டிங்கோடு சேரும் போது இதை பற்றி பேசினேன்னு சொல்லலாம். இல்லை லெட்டர் எழுதுவாங்க ஜென்ரலாக விடுவிக்கிறதுக்கு, இங்கேக்கும் பிரதம மந்திரிக்கு நீங்கள் இதெல்லாம் உதவுங்கன்னு கேட்பாங்க. இவன் நேரடியாக போகணும்னு ட்ரை பண்ணுறாரு. இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பலன் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இதுல எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம நம்ம மக்களுக்கு நல்லது நடந்தா நான் போய் பார்க்கறேன்ற மாதிரி அந்த குணம் நான் வரவேற்கிறேன் சார். அது எல்லா இடத்துலையுமே நான் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து சிஎம் அவர்கள் வந்து எல்லா இடத்துல இப்போ அந்த என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அறிவை கூப்பிட்டு சந்திக்க வேண்டிய அவசியம் அமைச்சருக்கு இல்லை. நீங்கள் கூப்பிட்டு பார்த்துட்டீங்க, நான் அது சொல்கிறேன். ஆனால் அதை எப்படி மனமாட்டுவாங்கன்றதை நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. புரியுதா? நமக்கு அகைன்ஸ்டாக அதை திருப்பத்துக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. இல்லை சார், இப்போ அறிவுன்ற மாதிரி ஒரு நோன் ஃபிகர்னு வச்சுக்கோங்களேன், தெரியுது, அவர் கூட்டு வந்து பேசுகிறாங்க, ஓகே. நாளைக்கு இது மாதிரி பல பேர் வந்து பண்ணுவாங்களே, அது கவர்மெண்ட்டுக்கு வந்து பின்னாடி ஏற்படுத்தாது. அறிவு இல்லாமல் பண்ணால் அதுக்கு நம்ம ஆதரிக்கணுமான்ற கேள்வி இருக்குல்ல. போராட்டம் பண்ணுற இடத்துல போய் உள்ளே புகுந்து எந்த ஒரு கைதோ எந்த ஒரு விஷயமோ பண்ணலை, ஓகேவா? நீ வெளியில் ரோட்டில் கவர் பண்ணி உக்காரும் போது உன்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? நீ யாருக்காக போராடுறன்ற? பப்ளிக்காகன்ற. பப்ளிக்குன்னு வச்சுக்கோ. அதே பப்ளிக்கை நீ பாதிக்கிற மாதிரி செயல் பண்ணால் உன்னை எப்படி அரசாங்கம் ஆதரிக்கணும்னு சொல்கிற? அதை தான் செய்யாதன்ற. உனக்குன்னு கொடுத்த அவங்க அறிக்கையே கொடுக்குறேன், உனக்குன்னு கொடுத்த இடத்துல நீ பண்ணு, அதை மீறி வெளியில் வந்து எதுவும் பண்ணாதன்ட்டாங்க. இல்லை சார், ஒருவேளை அறிவை கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு வழக்கு இல்லாமல் ஒரு கைது மட்டும் பண்ணிட்டு ஈவினிங் கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாமா? அவரை வேற கோட்டையில் செக்ரட்டரியில் கூப்பிட்டு பேசி, அவர் பெரிய ஆள் தான், இது ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கு. இல்லை, மேபி டெல்லியில் நடக்கிற விஷயம் இங்கே இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சரி இது அடுத்தடுத்து போகிறத விட பேசிட்டோம் அப்படின்றது சரியாக இருக்கும். அது நல்ல மூவாகவும் பார்க்கலாம், நல்ல டேக்கல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அந்த விஷயத்த நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் அதையே அவனுக்கு எப்படி மாற்றுவானுங்கன்றத நீ இன்னைக்கு நாளைக்குள்ள பார்ப்பன்ற. சார், இதுக்கு பின்னாடி இப்போ டிஎம்கே இது அரசியல் பண்ணலாம் நினச்சிருப்பாங்க, ஆனால் பலன் கொடுக்கல. வரும், நீ எப்படி நீ இல்லைனாலும் உருவாக்கி பண்ணுவாங்க, இருக்கிறத பண்ணுவாங்க. இதுதான் டிஎம்கே. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு கண்டென்ட் நிறையா இருக்குது, இவங்க பண்ணினே இருப்பாங்க, அவங்க நம்ம பேசினே இருப்போம். ஓகே சார், அடுத்தபடியாக நம்ம புரட்சி முதல்வர், முன்னாள் முதல்வர் பற்றி பேசிடலாம். இந்த மனஸ்தாபங்கள்லாம் இல்லாமல் கட்சியை நான் மறுபடியும் சரி செஞ்சு காட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த எடப்பாடி சொல்லியிருக்காராம். உனக்கு ஏதாவது அவர் காசு ஏதாவது கொடுக்குறாரு சார்? ஆனால் இல்லாத மனுஷனை அப்பப்போ இன்டர்வியூவில் உட்காந்து வந்து ஒரு கேள்வி தூத்திடுறேன். சரி, கண்டிப்பாக அவர் மனஸ்தாபம்லாம் சரி பண்ணிடுவார். உன்னுடைய சந்தோஷமாக உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் வந்து சரி பண்ணிடுவார். எப்படின்னு மட்டும் கேட்காது, பரவாயில்ல சொல்லுங்கள் எப்படின்ட்டு. சரி, ஓகே, அதையும் சொல்லணுமா? இருக்கிற கட்சியில் எதிர்க்கிறவனால நான் வெளியே அனுப்பிடுவேன். அப்போ மனஸ்தாபம் இருக்கவன் எங்கே உள்ள இருப்பான்? இருந்தாடா நீங்க எதிர்ப்பீங்க. நீ அதை படிக்கும் போது என்ன யோசிச்சிருப்ப? எல்லாரையும் பேசி சரி பண்ணிடுவாரு, அதுதான் மனஸ்தாபம் சரி பண்ணிடுவாரு நீங்க நினைச்சிருப்ப. பொதுமக்கள் நினைப்பாங்க அது பண்ண மாட்டாரு. மனஸ்தாபம் உனக்கு இருக்கா, வெளியே போ. மனஸ்தாபம் ஒண்ணு இருக்கா, வெளியே போனோடனே நான் மட்டும் இருக்கேனா? இப்ப பேர் மனஸ்தாபமே இல்ல, மனஸ்தாபமே இல்ல, சுத்தமா இல்ல. அவன் கீழே இருக்க ஐயா யாருமே இல்ல அப்படின்னா பாக்கெட் காலி அப்படின்னுவான். அப்படிதான் நடக்க போகுது. அதுக்கு ஏதாவது டைம் பாஸ் பண்ணி பேசிட்டு இருக்கு. கட்சியே டைம் பாஸுக்கு தான் நடத்திட்டு இருக்காருன்றீங்க. அப்படிதான் அவர் இருக்கிற ஆளுங்களெல்லாம் மீட்டிங் போட்டு ஏதாவது பதவிக்கு ஆளு மாற்றி போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, நம்ம முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அப்புறம் உங்களுடைய மகன்கள் இருவரும் தாவேக்கால இணைய போகிறதா தகவல்லாம் கிடைச்சிருக்கு. நல்லதா? ரவீந்திரன் ஏற்கனவே ட்ரை பண்ணாருன்னா நான் நினைக்கிறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போவே ஒழுங்காக சேர்ந்துருந்தா கூட பரவாயில்ல. ஓபிஎஸ் பேசிக்கிறது திமுக கூட அவர் போய் ஏதோ ஒன்று தேவையில்லாமல் செஞ்சு வீணாக போயிட்டாரு. ஆனால் அன்னைக்கு வந்திருந்தால் ஓபிஎஸ்க்கு ஒரு நல்ல மரியாதை கிடச்சிருக்கும். அது வந்து ஏன் தவற விட்டாங்கன்னு தெரியல. நீங்கள் இப்படி எடுத்துக்கலாமா சார் நம்ம? ஏன்னா லோகேஷ் இருக்கார்ல, அவருடைய அப்பா தனபால் முன்னாள் சபாநாயகர், அவர் அதிமுகவில் தான் இருந்தார். இவர் மட்டும் போல்டாக தாவேக்கால நினைச்சு இன்னைக்கு மினிஸ்டராக இருக்காரு. அந்த சான்ஸ் ரவீந்திரநாத் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ரவீந்திரநாத் எம்பி அந்த கேட்டகரியிலே யோசிச்சால்தான் பட் சேர்ந்துருக்கலாம். எனக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரவீந்திரநாத் அவர்களை இப்போ ஒரு எம்எல்ஏ சீட் நல்லா சவுத்தில் நல்லா வாய்ப்பு அவருக்கு அங்கே டிவிக்கில் அந்த பக்கம் ஒரு செல்வாக்கு வந்திருக்கும். இப்போ அண்ணன் செங்கோட்டையன் வடக்கில் இருக்காருன்னா அவரை காலி பண்ணுறது அதிமுக காரனே இப்போ வேலை செய்கிறான். காலி பண்ணால் தான் நம்ம அந்த இடத்துல போய் உட்கார முடியும்னு. ஓகேவா? இப்போ விஜயபாஸ்கர் விஜய் இவங்க மாதிரியான ஆட்களை கொண்டு வரும்போது அதுக்கு பதில் அப்போவே ரவீந்திரன் வந்திருந்தா இதை டேலி பண்ணிடலாம். அடுத்தது ஓபிஎஸ்ன்னு வந்திருக்கும். பட் இப்போ இணையறதுனால என்ன கொடுப்பாங்க அப்படின்னு தெரில. இப்போ நம்மளே பல பேர் இணையன்னு சொல்லும் போது கூட தேர்தலுக்கு முன்னாடியே நமக்கு வரும்போது
அப்போ இணைஞ்சிருந்தா அதுக்கான மாதிரி இது வேற. இப்போ வந்து போன இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி சந்தர்ப்பம்னு சொல்லுவாங்கன்றதுனால நம்ம அந்த பக்கத்தை யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம அந்த மாதிரி மனசாட்சி இருக்கிறவங்க அரசியல்வாதிகளா இருக்காங்களான்னா இல்லை. அதனால அவங்களுடைய சுயலாபத்துக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. ரைட் சார். பல விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி.